ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நேற்று போட்ட அந்த குறிப்பிட்ட வீடியோ, அதாவது கர்நாடகா இஷ்யூக்கு வந்து நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தீங்க. இதுக்கு வந்து ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன் கமெண்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் டிஎன் சதீஷ் அப்படின்ற நபர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து ஐ டேர் யூ டு புட் லாவண்யா கேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னடா இது கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவத்தை தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் அவுட் பண்ண சொல்ல முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட லாவண்யா அப்படின்ற பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல திருக்காட்டுப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மையக்கோல்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில வந்து படிக்கிறாங்க. அந்த பள்ளி வந்து கிறிஸ்டியனிசம் பேஸ் பண்ணி இருக்கிற பள்ளின்னு சொல்றாங்க. அந்த பள்ளி பேர் வந்து தூய இருதய மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இது பேர்லேயே தெரிஞ்சிருக்கவங்க கிறிஸ்டியனை பேஸ் பண்ணி இருக்கிற பள்ளின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஒரு விஷயம் இருக்கட்டும். இந்த பள்ளியில படிக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து, அதாவது தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து அங்க வந்து படிச்சு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய பொண்ணு, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க தங்கி இருக்கிறப்போ அங்க வந்து சில வார்டன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குறிப்பிட்ட வார்டன் வந்து கிறிஸ்டியனிசம் பேஸ் பண்ணி சில விஷயத்த வந்து அவங்களுக்குள்ள புகுத்துறாங்க, திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட வார்டன் பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா சகாயம் மேரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட வார்டன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து அந்த மதத்தை வந்து திணிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த மதத்தை நீ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க இருக்க முடியும், பண்ணலன்னா அவனுக்கு வந்து சித்திரவதை கொடுத்தே நான் வந்து என்ன பண்ணுவேன், அவன் வந்து மதமாறாப்பா அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணத்துல என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து ஒரு ஒர்க் டார்ச்சர் குத்திட்டே இருக்காங்க. அந்த ஒர்க்கோட வந்து மேல போட்டு இந்த பொண்ணை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறா, இதை பத்தி யார்ட்டுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் மாறிடுறா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல வந்து முக்காவாசி, இப்போ நாமளே நிறைய ஸ்கூல்ல பார்த்துருப்போம், முக்காவாசி கிறிஸ்டியனிசம் பேஸ் பண்ணி ஸ்கூல் இருந்தோம்னா மேக்ஸிமம் வந்து கிறிஸ்டியனுக்கு வந்து அடிப்படையா வந்து நிறைய பேர் வந்து சீட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து ஹிந்துசம் பேஸ் பண்ணியிருந்தா ஹிந்துக்கு வந்து அதிகப்படியான சீட் கொடுப்பாங்க. இதுலயும் சில கேவலமான ஜாதிகள் வச்சு ஒரு காலேஜஸ்லாம் இருக்கு, ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் செருப்பால வச்சாலும் திருந்த மாட்டானுங்க. எவ்வளவுதான் நம்ம வந்து பிளஸ் டூல நல்ல கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தாலும் அந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து அவனுங்க வந்து பார்த்தாலும் கொடுக்க மாட்டானுங்க. தன்னை ஜாதிக்கார பசங்களுக்கு பாதி பேர் நான் ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான, அதாவது வந்து ஒரு கல்வியை தரக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி பண்றாங்க. நல்லா படிச்ச பைத்தியக்காரன் அந்த மாதிரி பண்றானுங்க. படிக்காத முட்டாளுங்கலாம் கூட பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்றாங்க. இந்த மாதிரி சில பள்ளிகள் இருக்கிறப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட பொண்ணு வந்து எவ்வளவுதான் நல்லா படிச்சாலுமே எவ்வளவுதான் அதை பண்ணாலுமே அந்த பொண்ணை வந்து என்கரேஜ் பண்ணாம டிகிரேட் பண்ணி, நீ வந்து மதம் மாறல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அந்த பொண்ணை வந்து காலையில் எழுந்த உடனே கேட் நீ தான் திறந்து விடணும், இடத்த ஃபுல்லா நீ தான் பெருக்கி விடணும், காலையில் வந்து மோட்டர் போட விடணும், வாடல அந்த குறிப்பிட்ட பசங்க சாப்பிட்ற போறப்போ கரெக்டா மோட்டர் போடணுமாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, அதுக்கப்புறமா நீ தான் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்குள்ள போனாலுமே அந்த ஸ்கூல்ல நீ ஏன் லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு, அவங்களுக்கு வந்து அதே விஷயம் தெரியும், இதனால தான் அவங்க லேட்டா வராங்க அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் ஏன் லேட்டா வர அப்படின்னு கேட்டு அவங்க சித்திரவாதை பண்ணி, நீ வந்து நீங்க ஸ்கூலுக்கு வர தேவையில்ல, நீ வந்து போய் மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்ற பேர்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தில் இருந்துட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மதம் மாற்றம் அப்படின்ற கேவலமான விஷயத்தை யூஸ் பண்ணி இவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து குறிப்பிட்ட லீவும் கொடுக்க மாட்டாங்க. எப்பயாவது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வந்தாலுமே வந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பாம நீ வந்து நல்லா படிக்கிற பொண்ணு எந்த படி அப்படின்னு சொல்லிட்டு சில நாதாரிங்க என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த மதத்தை வந்து இவங்க எப்படியாவது மதம் மாற்றம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான எண்ணத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருக்கிறப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்தில் வந்து வீட்டுக்கு போறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம். இதே கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி 9ஆம் தேதி ஜனவரி மாதம் என்னாச்சு, போன மாதம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். ஆனால் இந்த விஷயம் வந்து பெருசாக பேசப்படலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை பற்றி நாம தான் மறந்துடுவோமே. நேற்று ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், நேற்று ஒரு ரேப் கேஸ் வந்தால் இன்னைக்கு ஒரு ரேப் கேஸ் வரும், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ரேப் கேஸ் பார்க்குறோம். இன்னைக்கு கூட ஒரு 3 பாலியல் துன்புறுத்தல் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்தது. இந்த மாதிரி பார்க்க என்னாச்சுன்னா கேஷுவலான நியூஸ் தானே. நமக்குலாம் வந்து ரேப் கேஸே பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் இப்போ இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ வந்துச்சுன்னா, இவ்வளவுதானப்பா, இதெல்லாம் டெய்லி நடக்கிற விஷயம் தானே, நாம என்ன பண்ண முடியும், எத்தனை பேர் தான் திருத்த முடியும், எத்தனை பேர் தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறந்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு போக்குல நானுமே இந்த விஷயத்தை வந்து கண்டுக்காம விட்டுட்டேங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த குறிப்பிட்ட பொண்ணு வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலம் கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோல போடுறேன்.
அந்த கிளிப்பிங்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன மத மாற்றம் பண்ண டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால வந்து என்னால வந்து சரியா படிக்க முடியல, எனக்கு வந்து வேலை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க, அதனால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் வைரலா போக போக என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24ஆம் தேதி, அதாவது போன மாசம் 24ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த வழக்கு வந்து செயல்பட ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த வழக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ஒரு சரியான துப்பு கிடைக்கல, இந்த வீடியோஸ்லாம் யார் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து தள்ளி கொண்டு போயிட்டு கடைசியா வந்து சிபிஐ கைக்கு மாத்தி விட்டாங்க. இந்த வார்டன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை வந்து ஐபிசி செக்ஷன் 305 அதுக்கப்புறமா ஐபிசி செக்ஷன் 511 படி இவங்களை வந்து பனிஷ் பண்ணிருக்காங்க. 305 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை சூசைட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சைல்டு சூசைட், அந்த கேஸ்லையும் அப்புறமா வந்து லைஃப் இம்ப்ரெஷன் கேஸ்லையும் வந்து இவங்க வந்து ஃபைல் பண்ணி உள்ளத்தில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தண்டனைகள்லாம் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாதுங்க, இதில் பெரிய தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான மதமாற்ற செயல் வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு தான். நேற்று நம்ம கர்நாடகா இஷ்யூ பத்தி பேசணும் இல்லைங்களா, ஆனா தமிழ்நாட்டிலேயே நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நான் வந்து கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் திட்டுற மாதிரி அங்க எவனோ ஒருத்தன் தமிழர் இஷ்யூ பார்த்து அங்க ஒருத்தன் பேசிட்டு தான் இருப்பான். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலையும் ஒரு ஊர்லயும் ஒரு கிராமத்துலயும் ஒரு சிட்டிலையும் வந்து நடந்துட்டு இருக்க விஷயத்தை இன்னொரு சிட்டில வந்து பேசு பொருளா மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர இதுக்கான எந்த விதமான சுச்சுவேஷனும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கண்டிப்பா வந்து யாருக்குமே தெரியலங்க. அந்த மாதிரி ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்குமே தெரியல, அந்த மாதிரி எதுவும் வந்து செயல்படுற மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம், நம்ம பசங்க என்ன சொல்லி கொடுத்து வளர்க்க போறோம். இப்போ வந்து ஒரு பையன் வந்து 5 வயசுல நான் கொண்டு போயிட்டு இல்ல 3 வயசுல கொண்டு போய் எல்கேஜில சேர்க்கிறேன், நான் வந்து இப்பெல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கே வந்து அவங்க வந்து ஏதாவது மதம் மாற்றி விட்டுருவாங்களோ, இல்லைன்னா வந்து ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல சேர்க்கிறப்போ அவங்க வந்து அந்த முஸ்லீம் மதம் மாற்றி விட்டுருவாங்களோ அப்படின்ற செயல்பாடு வந்து பசங்க மனசுல விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். நானே வந்து அனுபவப்பட்டிருக்கேன். நான் படிச்ச சில பிரைமரி ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் படிச்ச சில பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து கிறிஸ்டியன் பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து மதம் மாற்றம் பண்றதுக்கான கேவலமான எல்லாம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கும்பலா ஒரு கேதரிங்ஸ் சேர்த்து அதுல வந்து ஒரு மேஜிக்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, முதுகு தண்டுவடத்தை சரி பண்ணுவாங்க, அதே மாதிரி கண் பார்வைனா கண் பார்வையை சரி பண்ணுவாங்க, வாய் பேச வாய்ப்பேச முறை சரி பண்ணுவாங்க. எப்பேற்பட்ட அமெரிக்கா டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சவங்கலாம் எம்எஸ் எம்டி படிச்சவனால முடியாத விஷயத்த இந்த ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதையும் நம்பி நம்ம கேவலமான மக்கள் போக 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 அவனுக்கு டெவலப் ஆகிட்டே வந்தானுங்க. இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இன்னமும் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் பாக்குறப்போ இவங்களாம் எங்க இருந்தாலும் வெட்டி போகணும் அப்படின்னு தான் தோணும். ஆனா வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து எப்பவுமே கம்முன்னு தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை அனுபவப்பட்டிருந்தீங்க இல்லை, நீங்க வந்து இந்த விஷயத்தை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து எங்க சேனல் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு வந்து நான் உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்றப்போலாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம வீடியோ பண்ணி போடுறதுனால என்னப்பா மாற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ பண்ணி போடுறதுனால சில தருதல நாய்களுக்கு உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இது மட்டும் பண்ணா பத்தாதுங்க, முதல்ல நாம மாறணும். இண்டிவிஜுவலா மாறினா மட்டும்தான் மற்றவங்களை குறை சொல்ல முடியும். இண்டிவிஜுவலா நான் மாறணும். நானுமே இப்போ வந்து என் கேஸ்ட் சர்டிஃபிகேட் தூக்கி போட்டுட்டு நீ வந்து நோ கேஸ்ட் பார் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு என் ஃபியூச்சர்ல வந்து நான் கவர்மெண்ட் வேலைக்கு போறப்போ எனக்கு வந்து இந்த கோட்டா பேஸ் பண்ணியான ஒரு விஷயத்துல வந்து எனக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். இந்த கோட்டா பேஸ் தான் உனக்கு வந்து வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கேஸ்ட் தெரிஞ்சதான் உனக்கு வேலையே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாம சுச்சுவேஷன்ல வந்து பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு கேவலமான சாக்கடையை வந்து நம்ம மேல எத்தனை அப்படியே பூசிக்கிறோம், நாத்தடிக்குது ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே என்ன பண்றது அப்படின்ற குழப்பான சுச்சுவேஷன் தான் நம்ம எல்லாருமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். until then bye from Divakar signing off.